ஹே கைஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ். இப்போ ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் எல்லாருமே என்னென்னாக்கா நம்ம வந்து பார்ட் டைமாக ஏதாவது நமக்கு ஒரு ஒர்க் பார்ட் டைமாக எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போ இருக்கிற காலத்துக்கு கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை. ஸோ அது நம்ம பார்ப்போம். எக்ஸ்ட்ரா இன்கம் சில பேர் வந்து நான் ஒர்க்கிங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்ட் டைமாக வீட்டில் இருந்துகிட்டே ஏதாவது பண்ணாக்கா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லையோ போய் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாரும் வந்து கொடுக்குறது வந்து ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ் இருக்குது, டேட்டா என்ட்ரி ஜாப்ஸு, டைப்பிங் ஜாப்ஸ், காப்பி பேஸ்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து நல்லா சொல்லுவாங்க. கடைசியாக அவங்க சொல்கிறது பார்த்தாக்கா ஒரு வெப்சைட்ஸ் கொடுப்பாங்க. அது என்ன பார்த்தா ஃபைவர், அப்வொர்க், அப்புறம் இன்னும் 2-3 ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸ் கூட இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஏன்னா இப்போது உங்களை மாதிரி எத்தனை பேர் அதில் ஆன்லைனில் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து காம்படிட் பண்ணுவாங்க. காம்படிஷன் வந்து ஃப்ரீலான்சிங்கில் வந்து அதுலேயும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போ யூசர் வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு டேட்டா டைப்பிங் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா அதை பண்ணுறதுக்கு 1000 பீப்புள் வந்து ஸ்டாண்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வந்து கொடுக்க முடியாது. இப்போ நம்மளே ஒரு மார்க்கெட் போகிறோம்னா நிறைய ஷாப் இருக்கும். நம்ம எல்லா ஷாப்பும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதில் எந்த ஷாப்பில் வந்து சீப்பாக இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படி பார்த்து தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் என்ன பார்ப்பாங்கனாக்கா எது வந்து லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்குன்னு பார்ப்பாங்க. இன்னொன்று அவங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்லாம் அந்த செல்லர்ஸ் கிட்ட வந்து இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இதில் என்ன ஒரு இதுனாக்கா இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் இருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து இது அந்தளவு டஃப்பாக இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. அவங்க அதை வந்து அது வந்து விசிபிள் ஆகும். இவங்க இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்களுக்கு வந்து ஓகே இவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து கஷ்டம். ஸோ பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னாக்கா அதுக்குன்னு அல்காரிதம்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இமீடியட்டாக வந்து ஒர்க் ஆகுமானாக்கா 100% இமீடியட்டாக ஒர்க் ஆகாது. இன்றைக்கி நான் லாகின் பண்ணுறேன், நாளைக்கே எனக்கு ஒர்க் கிடைக்கும், நாளைக்கு சேலரினா இமீடியட்டாக இது ஒர்க் ஆகாது. இது வந்து டைம் எடுத்துக்கும், கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். ஏன்னா இதில் இருக்கிறது ஓவர் க்ரௌடட் 1000 பீப்புளில் நீங்கள் தனியாக தெரியணும்னாக்கா அதுக்கேற்ற நீங்கள் எஃபர்ட் போடணும். ஸோ என்ன பண்ணலான்னாக்கா நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன நல்லா இருக்கும்னாக்கா நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட ஸ்கில் செட்ஸ் சொல்லிட்டு கேட்கும். அதில் நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக எல்லோரும் கொடுக்குற மாதிரி டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி கொடுக்காதீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக உங்களுக்கு தனியாக தெரிகிற மாதிரி இது பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னாக்கா நீங்கள் ChatGPTயில் போயிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டு, அப்புறமேட்டா SQL அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்போ டேட்டா டைப்பிங், காப்பி பேஸ்ட் ஒர்க் இதெல்லாம் எல்லாருமே பண்ணுவாங்க. அதை தவிர்த்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்குது, வேர்ட் ப்ராசஸர் இருக்குது, VA இருக்குது, SQL இருக்குது, வீடியோ எடிட்டிங் இருக்குது, ஆன்லைன் டிரான்ஸ்கிரிப்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து ஈஸி தான். அதோட நேம் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டைரக்டாக இருக்குமே தவிர ஒர்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவு இதுவாக இருக்காது. நீங்கள் ஒரு 2 or 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ தென் இட் மே நாட் பி வெரி டஃப். பட் பிஃபோர் தட் பிகினராக இருக்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் தான். இதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி லாகின் பண்ணி இதுக்குன்னு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி இதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ, உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற வரைக்குமே இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஏர்ன் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் ட்ரூத் வந்து இதுதான். மற்ற யூடியூபர்ஸு எல்லாமே நானே பார்த்துருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இது நீங்கள் போனீங்கன்னாக்கா இதில் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏர்ன் பண்ணலாம், பட் அதுக்குன்னு நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, டைம் கன்சிஸ்டன்சி எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். இதை தவிர்த்து நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. நிறைய வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.